ஹலோ பேஸ். நேற்று சண்டே ஒர்க் பண்ணதுனால இன்னைக்கு காம்ப் ஆஃப் கொடுத்துட்டாங்க. ஒய்ஃப் வேற எதுவும் சமைச்சு வைக்கல. அப்படியே அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க. சரி, நம்ம என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு தாறுமாறு தக்காளி சோறு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இந்த தக்காளி சோறு பண்ணுறதுக்காக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசி, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கட் பண்ண பெரிய வெங்காயம், கழுவிட்டு அப்புறம் கட் பண்ண ஒரு 3 தக்காளி, பக்கத்து வீட்டு கதவுலேருந்து புடுங்க இது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த எலுமிச்சம்பழமும் பச்சை மிளகாயும், ரெண்டு வெள்ளைப்பூண்டு வந்து ஆக்சுவலி என் ஒய்ஃப் வேற ஒரு விஷயத்துக்காக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம எடுத்துட்டோம். அது கூடவே கொஞ்சம் மாதுளம்பழம். மாதுளம்பழம் எதுக்குன்னு தானே கேட்குறீங்க? சமைக்கும் போது கொஞ்சம் போர் அடிக்கும், அப்படியே சாப்பிட்ருக்கலாம் அதுக்காக. அப்புறம் இந்த கோயம்புத்தூர் ஸ்டைலில் கூடவே ஒரு தக்காளி சட்னியும் செஞ்சிடலாம். சரி, தேங்காய் சட்னியும் செஞ்சிடலாம். அதுக்காக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கூடவே ஒரு குப்பை தட்டியும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது குப்பை சேர்ந்துச்சுன்னா அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். ஓகே, தட்ஸ் கோ. பை தி வே, நான் இந்த தாறுமாறு தக்காளி சோறு வந்து நானே யூடியூப்ல இருந்து தான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணாதோ என்னோட வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் இதை சொல்ல மாட்டேன், இது வந்து பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, அப்புறம் அது பேர் தெரியல அது, அப்புறம் அந்த பிரப்பாலத்து எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இப்போது ஆஸ் பர் தான் அந்த அக்காஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்றாச்சு. இது நைட் இருக்காமே. எஸ், மங்களகரமா பற்ற வச்சாச்சு. பதில் சட்டியை வைக்கிறோம். எண்ணெய் இருக்கு. கொஞ்சம் சட்டி சூடான உடனே எண்ணெயை ஊற்றிடலாம். ஒரு ஸ்பூன். ஐயோ, அந்த அக்கா குக்கரில் வைக்க சொன்னாங்க. சாரி மக்களே, குக்கர் எங்கே இருக்குன்னு தெரியல. நான் எடுத்துட்டு வரேன். எஸ், சக்ஸஸ். ஒரு வழியாக குக்கரை தேடி கண்டுபிடிச்சாச்சு டேஸ். இவ்வளோ பெரிய குக்கர் போல ஈஸியாக கிடச்சிருச்சு. ஆனால் இந்த தம்மாட்டு வெயிட்டை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. குக்கர் சூடாகட்டும். மற்ற ஐட்டங்கள்லாம் ரெடியாக இருக்குது. குக்கர் இப்போ தான் கழுவுனா, அதனால் கொஞ்சம் அப்படி வருது தண்ணி. ஐ திங்க் எல்லாம் ரெடியாக இருக்கு. பட் இருந்தாலும் எதையோ ஒன்று மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். ஓகே கைஸ், எண்ணெய் ஊற்றிடலாம். இல்லை, எண்ணெய் ஊற்றுவோம். இந்த கலர் நல்லா இல்லை. ஓகே, உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஏதாவது எண்ணெய் இருந்துச்சுன்னா எடுத்து ஊற்றிக்கிங்க. இன்ஜினா எனக்கு என்ன ஊற்றிடாதீங்க. ஒரு ஹஸ்பண்டாக வாழ்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க. அதனால தான் அவங்கள ஹஸ்பண்டுன்னு சொல்கிறாங்களோ என்னவோ. என்ன சூடாகிடுச்சான்னு தொட்டு பார்த்துடாதீங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சுன்னா அதுவே சூடு ஆயிரும். ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இதை போடுவோம். அப்படி ரொம்ப சூடாயிடுச்சோ. தினம் தோறும். ஓகே, இப்போ நம்ம வெங்காயத்தை போடுவோம். அப்படி கிண்டி எடுத்துப்போம். நான் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்ச நாள் சமைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே மும்பைக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு, மேரேஜ் ஆகிடுச்சு. ஒய்ஃப்லாம் சமைச்சிக்கிருந்தாங்க. சரி, இன்னைக்கு சமைச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எஸ், சக்ஸஸ்ஃபுல்லி வெங்காயத்தை மடக்கி விட்டாச்சு. கலர் மாறும் தாங்க, மாறுதான்னு பார்ப்போம். என்ன கலர் மாறவே மாட்டேங்குது. நம்பிக்கை அதான எல்லாம் மாறும். இதுக்கு மேலே நம்மகிட்ட பொறுமை இல்லை கைஸ்.
இதை நம்ம கோல்டன் கலர் நான் அசியூம் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸில் இறங்கிட வேண்டியதுதான். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம்? சார் எனக்கு பசிக்கு இல்லை. இஞ்சி பூண்டை பிரிக்கி விட்டுக்கங்க. போதும் நினைக்கிறேன். நீடப்பா வேற இருக்கேன். அதை பண்ண முடியும். இந்த மாதிரி 8x8க்கு உங்களுக்கு பிடிச்ச பீட் ஒன்று போட்டு அப்படி சவுண்ட் வந்தால் தான் அப்படியே நம்ம சமைச்சு போங்கிறது அது பேர்த்துக்கு தெரியும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்க சொன்னாங்க. ஆனால் வாசனைக்கு எப்படி கலர் வைக்கிறது? இப்போ எந்த கலரில் வாசனை வருதுன்னு எனக்கு நான் தெரியும். இந்த டீசெண்டாக சொல்லியிருக்கலாம். பார்ப்போம். பச்சை வாசனை போகுதான்னு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளே ஒரு முடிவு வந்துடும். மிளகாத்தூளும் பிரியாணி மசாலாவும் எடுக்கணுமாம்மா. அதை வேற மறந்துட்டேன். எந்த பிரியாணி மசாலா? ஓ, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, என்னென்ன மசாலாலாம் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கேன் கைஸ். திருப்பி எடுத்து வச்சுக்கங்க, இல்லாட்டி உங்கள் ஒய்ஃப் தடி வாங்குவீங்க. எஸ். Now, coming to your point. இப்போ நம்ம இது கூட வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுருவோம். இது நல்லா கிண்டி எடுக்கணும். மைதிலே சர்ப்ரைசிங்லி இப்போதான் பெரிய வந்தது. இதில் தயிர் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்குமாம்மா. பட் நான் தயிர் வாங்குறதுக்காக இதை அப்படியே விட்டுட்டு கரைக்கு போனேன்னா வந்து பார்க்கும்போது கரைக்கு தயார் கொடுக்கும். வெறும் சார்கோல் தான் இருக்கும், தக்காளி இருக்காது. அதனால் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடணும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி போடுவோம். அப்புறம் கரம் மசாலா போடுவோம். அப்புறம் பிரியாணி மசாலாவை போடுவோம். எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் கிண்டும். நல்லா இருக்கேன். நல்ல ஒரு கலரில் இருக்கப்பா. கேஸ் இப்போ தக்காளி சோறு நல்ல ஒரு கலருக்கு வந்துருக்கு. இது கூட வந்து நம்ம மல்லித்தலை, புதினா, கருவேப்பிலை, துளசி, அரிமதுரம் எது வேணாலும் போடலாம். ஆனால் என்கிட்ட மல்லித்தலை மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை மட்டும் போட்டு. வாவ், கலர். இது போட காரத்துக்கு 2 மிளகா இப்படி உடச்சி ஸ்டைலாக போட்டுருக்குங்க. எஸ், முடியும் போட்டு நல்லா கிளறி விட்டுங்க. அம்மா வீட்டுக்கு போகிறோம் இல்லையா? போடுவோம்.